ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் கூடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பனில் ஜூன் 12 ரீஓப்பன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அது உண்மையிலே 12 தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் கூடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. முக்கியமாக ஸ்கூல் ரீஓப்பனில் ஏதாவது போஸ்ட்போன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் விடணும், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்புறம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிருங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போன வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜூன் 10 அதாவது வர திங்கக்கிழமை கன்ஃபார்மாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் இல்லை ப்ரோ ஜூன் 12 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க, ஜூன் 12 தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, நீங்களே நியூஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கே ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி ஜூன் 10 தான் ஸ்கூல் ரீஓப்பன் வந்தாக்க போகுது. அதனால இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இன்னும் குறியும் வரல. நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்கும். அதனால் கவர்மெண்ட் சொன்னபடி ஜூன் 10 தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதாவது கம்மிங் மண்டே தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. முக்கியமாக கவர்மெண்ட் சைடில் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கம்மா, மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் முக்கியமாக ஹாலிடே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் டெலிகிராமில் ஜஸ்ட் மெசேஜ் மூலிமா நான் தெரிவிச்சிருவேன். அதனால நீங்கள் இன்னும் கூடயும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம ஒரு எஸ்டர்டே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஆல்ரெடி மாணவர்கள் யூஸ் பண்ண பஸ் பாஸ் வச்சே பேருந்தில் போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்லி கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுல, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட புது பஸ் பாஸ்லாம் இன்னும் கூடியும் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட ஆல்ரெடி பழைய பஸ் பாஸ் இருந்துச்சுன்னா கூடியும் பஸ்ஸில் ஃப்ரீயாகவே பயணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்கூலில் ரீஓப்பன் கட் ஆகுது, ஸ்கூல் ரீஓப்பன் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரைக்கும் வரல. கன்ஃபார்மாக திங்கக்கிழமை மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் திறந்துடும். மேபி மழை அதிகமாக பெய்யுது, ரொம்ப காலையில் சிவியராக மழை அதிகபட்சமாக பெய்யுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கூல் ரீஓப்பனில் மாற்றங்கள் ஏற்படும். அது சில மாவட்டத்துக்கு லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் காலையில் மழை பெய்யுறது பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. நைட்டு தான் நிறைய மாவட்டத்தில் மழை பெய்யறத உங்களால் பார்க்க முடியும். அதனால மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு லீவ் கொடுக்கறதுக்கு அதுவுமே பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. அதனால ஜூன் 10 மோஸ்ட்லி ஸ்கூல் ரீஓப்பன் வரும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது ப்ரோ, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், அதனால ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஸ்கூலுக்கு போக ரெடி தான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. சில பேர் இல்லை ப்ரோ போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க. நான் மெஜாரிட்டி கமெண்ட் ஸ்கூலுக்கு போக ரெடி மாதிரி தான் எல்லா பேரும் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் நீங்கள் ஸ்கூல் போக ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இவ்வளோ நாள் லீவ் கொடுத்தனால மோஸ்ட்லி சாட்டர்டே ஸ்கூல் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா போர்ஷன் முடிக்கணும் காண்டி மோஸ்ட்லி சாட்டர்டேவும் ஸ்கூல் இயங்கும் அப்படி சொல்லிட்டு தான் நான் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டது. அதனால இனி ஃபுல்லாகவே ஸ்கூல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹாலிடே மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அது மேபி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி லோயர் செக்ஷனுக்கு மட்டும்தான் லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி 10th அண்ட் 11th 12th மோஸ்ட்லி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அண்ட் சாட்டர்டேவும் ஸ்கூல் வைப்பாங்க. இது பேசிக்காக எல்லா பேருக்கும் தெரியிற விஷயம் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன். மற்றபடி வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஐடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.